Next topic is differential. Let f such that open interval of a comma b mapped to real number be a differential function for x belongs to open interval of a comma b and delta x be the increment given to the x increment அப்படின்றது தான் delta x. We define the differential of f by df. differential அப்படின்னு படிக்கிறது differential of f. இந்த d க்கு மீனிங் differential of f. df is equal to f dash of x into delta x. so இப்படியும் define பண்ணலாம் or delta x and dx will be same, right? so approximately equal. அப்போ df can be written as f dash of x into dx. சரியா? as usual நம்ம எப்படி டெரிவேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமோ அதே தான் டிஃபரன்ஷியல் அப்படின்றதும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார் அப்படின்னா இப்போ f of x அப்படின்ற ஃபங்க்ஷன் ஸோ லிட் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். டு ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா டு டிஃபரன்ஷியேட் f dash of x கரெக்டாக f of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் f dash of x. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. இப்போ டிஃபரன்ஷியலோட ஆன்சர் df இஸ் ஈக்குவல் டு f dash of x into dx. இதுதான் நம்மளோட டெஃபினேஷன். இப்போ தட் ஈக்குவல் டு 2x into dx அப்படின்னு தான் இந்த டிஃபரன்ஷியலோட ஃபங்க்ஷன் ஃபார் f of x is equal to x square அப்படின்றதுக்கு. சரியா? ஸோ லைக் தட் நிறைய சொல்லிட்டே போகலாம் இதுக்குள்ள. சரியா? சம்மில் பார்க்கலாம். ஸோ எல்லா டிஃபரன்ஷியல் அதாவது நம்ம டிஃபரன்ஷியேஷனில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுமோ அது எல்லா ப்ராப்பர்ட்டியும் டிஃபரன்ஷியலில் சாட்டிஸ்ஃபைடு. சரியா? அதான் ப்ராப்பர்ட்டிஸும் போட்டு கொடுத்துருக்கேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல். We consider the real valued function of real value variables, right? Number one, if f is the constant function differentiate பண்ணா 0, கரெக்டா? அப்போ df ஓட ஆன்சர் வரும் f dash of x into dx னு சொல்லுவோம். அப்போ f dash of x ஓட ஆன்சர் 0 into dx 0. அப்போ df ஓட ஆன்சர் 0. df ன்றது differential of given function f ன்றது constant பண்ணா df is equal to 0 னு சொல்லுவோம். If f of x is equal to identity, that is x அப்படின்றது f of x is equal to x அப்படின்றது identity function, we know that identity function, then அதை differentiate பண்ணா f dash of x ஓட ஆன்சர் 1. இப்போ df ஓட ஆன்சர் f dash of x into dx. f dash of x ஓட ஆன்சர் வந்து 1 ன்னு வந்தது. 1 into dx. இப்போ differential ஓட ஆன்சரும் dx ஓட ஆன்சரும் will be equal for identity function, right? If f is a differential function and c is a constant, சரியா? ஸோ டிஃப்ரென்ஷியலில் கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா வெளியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. சரியா? ஸோ சி இன்ட்டு டிஃப்ரென்ஷியல் ஆஃப் எஃப் இது இப்படியும் சொல்லலாம். சி இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இது இஸ் த டெஃபினேஷன், நம்மளோட டெஃபினேஷன். இதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம் டிஎஃப்னு, ரைட்? தென் எஃப் அண்ட் ஜி ஆர் டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன், தென் அடிஷன் ஆஃப் 2 டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் 2 டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ 2 ஃபங்க்ஷனை ஆட் பண்ணால் அதுக்கு டிஃபரன்ஷியல் எடுத்தாலும் இல்லை சப்ராக்ட் பண்ணி அதுக்கு டிஃபரன்ஷியல் எடுத்தாலும் என்ன அதே தான் வரும். சரியா? ஸோ டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் அடிஷன் ஆஃப் 2 டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் இல்லை சப்ராக்ஷன் ஆஃப் 2 டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ ஏற்கனவே சொன்னது தான் டிஃபரன்ஷியேஷனில் என்னென்ன ரூல் படிச்சியோ அந்த ரூல் எல்லாமே டிஃபரன்ஷியல்லையும் சூட்டபிள். சரியா? அப்போது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u ப்ளஸ் v அப்படின்னு படிச்சிருப்பேன். அப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u ப்ளஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் v அப்படின்னு. ஸோ அஸ் இட் இஸ் நான் u vக்கு பதில் நான் f gன்னு எடுத்திருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது, ரைட்? ஸோ அடிஷன் வந்தாலும் அப்படியே வரும், சப்ராக்ஷன் தான் சப்ராக்ஷன் வரும். சரி, ப்ளஸ் ஆர் மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ப்ளஸ் எடுத்தால் இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ் எடுத்தால் இங்கே மைனஸ். அண்ட் ப்ராடக்ட் ரூல் அதான் அதுக்கு அடுத்தது. ஸோ ப்ராடக்ட் டெஃபினிஷன் ஆஃப் ப்ராடக்ட் ரூல்னு ஸோ ஃபஸ்ட் ஃபங்க்ஷனை வச்சுட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணேன், ப்ளஸ் செகண்ட் ஃபங்க்ஷனை வச்சுட்டு ஃபஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணேன். தட் இஸ் ஏதாவது கரெக்டாக எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இதுதான் கரெக்டாக. இன்டூ இந்த இடத்துல இந்த ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ மல்டிப்ளிகேஷனை டிஎக்ஸ் வரதுனா அந்த டிஎக்ஸ் தான் டிஜியாக மாறுது. அப்போ எஃப் இன்டூ டிஜி ப்ளஸ் ஜி இன்டூ டிஎஃப் அதான் ப்ராடக்ட் ரூல். கோஷன் ரூல் அதே சேம் திங், ஜி ஸ்கொயர் ஜி இன்டூ டிஎஃப் மைனஸ் எஃப் இன்டூ ஜி டிஜி. சரியா? அண்ட் தென் காம்போசிட் ஃபங்க்ஷன். ஸோ காம்போசிட் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் a chain rule, right? So h is equal to g composition f is defined by dh, that is differential of h f dash of g of x and g dash of x into dx. the chain rule ஓட ஆன்சர். சரியா? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிறத அஷ்யூம் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிபிள் எழுதுவோம். அதான் இங்கே இப்போ தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ஒரு டிஎக்ஸ் வருது, அவ்வளோதான், வேறு கிடையாது. டிஃபரன்ஷியலில் ஒரு டிஎக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், ரைட்? அண்ட் தென் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இ பவர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனாக
வந்தது அப்படின்னா தென் dh இதுக்கு dh என்ன வரும் ஸோ e பவர் எக்ஸ் அஷ்யூம் பண்ணுவேன் ரைட் அது a e பவர் எக்ஸ் அப்படியே தான் வரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் மறுபடியும் எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை அதான் இங்கே எழுதிருக்கும் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்டூ dx அப்போ இது எப்படி எழுதலாம் ஸோ இட் கேன் பி ரிட்டன் as e பவர் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎஃப்னோடு சொல்லலாம் தப்புன்னு கிடையாது ஏன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்றது நம்ம என்ன சொல்லலாம் டிஎஃப்னு சொல்லலாம் right and then if f of x is greater than 0 for all values of x that is positive மட்டும் வருது அப்படின்னா and g of x is equal to அப்பதான் நம்ம logarithm function டிஃபைன் பண்ண முடியும் right log of f of x then இப்போ log of f of x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by f of x கரெக்ட்டா இது x ன்னு அஷ்யூம் பண்ணிருக்கேன் right 1 by f of x f of x டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x into f dash of x right அப்போ f dash of x divided by f of x அப்படினு தான் log f of x ஓட ஆன்சர் டிஃபரன்ஷியேஷனோட ஆன்சர் இப்போ dg வேணும் அப்படினா என்ன சொல்லுவா dg is equal to f dash of x divided by f of x into dx it can be written as என்ன எழுதலாம் f dash of x into dx can be written as df dash divided by f dash of x into dx df ன்னு எழுதலாம் ரைட் அப்போ df divided by f அப்படினோட இத சொல்லலாம் f dash of x and dx என்றது df f of x அப்படினது f ன்னு சொல்லலாம் அப்ப df by f அப்படின்றதும் இத சொல்லலாம் சோ இதுதான் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஓட ஆன்சர் சோ மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் நம்மளோட டிஃபரன்ஷியேஷன்ல என்னென்ன படிச்சோமோ அது எல்லாமே டிஃபரன்ஷியல்லையும் ட்ரூ சரியா எக்ஸ்ட்ரா ஒரு கேட்டகரி டிஃபரன்ஷியேட் பண்ணி dx மல்டிப்ளிகேஷன்ல வரும் அவ்வளவுதான் வேற எதுவும் டிஃபரன்ஸ் கிடையாது Exercise 8.2 first subdivision find the differential dy for the function y is equal to 1 minus 2x whole cube divided by 3 minus 4x differential find out பண்ண சொல்றாங்க right so எப்படி find out பண்ண பார்க்கலாம் solution given function y is equal to 1 minus 2x whole cube divided by 3 minus 4x so differential find out பண்ண சொன்னாங்கன்னா derivative find out பண்ணிட்டோம் அப்படினா differential ஈஸியா find out பண்ணிடலாம் ரைட் அப்போ differentiate பண்றேன் differentiate with respect to x சரியா அப்போ differentiate பண்ணா இந்த பக்கம் என்ன சொல்லலாம் dy dx so that equal to இது ரெண்டுமே quotientல இருக்கு அப்போ quotient rule யூஸ் பண்றோம் quotient rule என்ன denominator squared denominator என்ன 3 minus 4x squared denominator as it is for numerator numerator la 3 minus 4x as it is அப்படியே வெச்சிரணும் numerator differentiation இப்போ numerator differentiate பண்ணனும் so numerator differentiate பண்ணுங்க இது x cube differentiate பண்ணா 3x squared அப்ப 3 into 1 minus 2x squared x ன்னு அஷ்யூம் பண்ணிருக்கேன் இது 1 minus 2x அது மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை எழுதணும் அப்போ x ன்னு அஷ்யூம் பண்ணது என்ன 1 minus 2x டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 minus 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 2 அப்போ 0 minus 2 ஓட ஆன்சர் minus 2 ஃபார்முலால ஒரு மைனஸ் ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஓவர் ரைட் ஃபார்முலால ஒரு மைனஸ் இப்போ நியூமரேட்டர் as it is நியூமரேட்டர் என்ன 1 minus 2x whole cube as it is denominator டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும் denominator டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 minus 4x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 4 அப்போ 0 minus 4 ஓட ஆன்சர் minus 4 ரைட் ரெண்டுத்துலமே காமன் டேர்ம் வெளியே எடுத்துடலாம் ரைட் ஸோ ரெண்டுத்துலமே காமன் டேர்ம் என்ன இருக்குது 1 minus 2x ஸோ இதுதான் கம்மியாக இருக்குது ஸோ ஸ்கொயர் அது காமனாக வெளியே எடுத்துடலாம் ரைட் அப்போ காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ 1 minus 2x whole squared காமனாக வெளியே எடுத்தாச்சு பேலன்ஸ் இருக்கிறது மல்டிபிள் பண்ணால் ஸோ 3 minus 2 minus 6 இப்போ minus 6 into 3 minus 4x இந்த டேர்ம் இருக்குது ரைட் ஸோ and then minus in minus plus 4 times of இங்கே ரெண்டு டேர்ம் தான் போயிருக்கு ஒரு டேர்ம் பேலன்ஸ் இருக்குது 1 minus 2x divided by 3 minus 4x whole squared இப்போ மல்டிபிள் பண்ணிடலாம் ரைட் இப்போ மல்டிபிள் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஸோ 1 minus 2x whole squared into minus 18 6 3s are minus into minus plus 6 4s are 24x right
4 into 1 plus 4 and plus into minus minus 4 2s are 8x divided by 3 minus 4x whole squared. இப்போ ஆட் பண்ணி எழுத போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. ரைட், இப்போ 24xல 8x போயிடுச்சு அப்படின்னா 16x and minus 18 plus 4 minus 14. So that equal to 1 minus 2x whole squared into 24ல 8x போயிடுச்சு அப்படின்னா 16x minus 18 plus 4 இப்போ minus 14 divided by 3 minus 4x whole squared. பார்த்தோம்னா காமன் ஃபார் 2 காமனாக இருக்குது, 2 வெளியே எடுத்துலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ரைட், இப்போ 2 வெளியே எடுத்துடும் இல்லையா, ஸோ தட் ஈக்குவல் டு இங்கே எழுதிக்கலாம் 2 into 1 minus 2x whole squared into 2 வெளியே எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 8x. ஸோ 8x minus 7 divided by 3 minus 4x whole squared. இதுதான் டிஃப்ரென்ஷியேஷனோட ஆன்சர். சரியா, நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷனில் dx வந்தோன்னா அதான் டிஃப்ரென்ஷியலோட ஆன்சர். ரைட், அப்போ டு மல்டிப்ளை dx அப்படின்னு போடலாம், இல்லை டினாமினேட்டரில் இருக்க dx கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இட் இஸ் யுவர் விஷ். அப்போ டிஃப்ரென்ஷியல் dy, ஸோ இது dy dxோட ஆன்சர். ரைட், இப்போ dy இஸ் ஈக்குவல் டு 2 into 1 minus 2x whole squared into 8x minus 7 divided by 3 minus 4x whole squared into dx. இதுதான் அதனோட டிஃபரன்ஷியலோட ஆன்சர். Exercise 8.2ல first class second subdivision, find the differential dy for the function y is equal to 3 plus sin 2x whole thing power 2 by 3. இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணது பார்க்கலாம். சொல்யூஷன், given function y is equal to 3 plus sin 2x whole thing power 2 by 3. ஸோ as usual நம்ம டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்ண போகிறோம். ரைட், டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்டூ டிஎக்ஸில் இருந்தால் டிஃபரன்ஷியலோட ஆன்சர். ரைட், இப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா dy dx. ஸோ தட் ஈக்குவல் டு இந்த பக்கம் நான் இட் இஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், ஃபுல்லாகவே ப்ராக்கெட்டும் ஃபுல்லாகவே எக்ஸ் பவர் ரூல் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரைட், ஸோ எக்ஸ் பவர் 2 by 3 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 by 3 எக்ஸ் பவர் எக்ஸ் அப்படின்னு வச்சோம்னா 3 plus sin 2x ஹோல் திங் பவர் 2 by 3 minus 1. 2 by 3 minus 1ஓட எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா பவரில் -1 by 3. ரைட், இன்டூ எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிபிள் எழுதணும், அதான் இன்டூன்னு எழுதுனேன். ரைட், ஸோ இன்டூ எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணது இது 3 plus sin 2x. இப்போ 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் sin 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos 2x. மறுபடியும் சைன் ரூல் வருது, இங்கே sin 2xன்னு எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணுவேன். ரைட், இப்போ sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. அப்போ 0 ப்ளஸ்ன்றது விட்டுடலாம். ரைட், இப்போ cos 2x அகெயின் எக்ஸ்ன்னு 2xன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கேன், மறுபடியும் 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. ஸோ தான் 2. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஓவர். ரைட், அதுக்கடுத்தது இந்த டினாமினேட்டில் இது பவரில் மைனஸில் இருக்குது, இப்போ டினாமினேட்டில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ரைட், ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2, இங்கே ஒரு 2 இருக்குது மல்டிபிகேஷன். அப்போ 2 into 2 4 cos 2x இதுதான் நியூமரேட்டர். கரெக்ட், cos 2x divided by 3 into இது டினாமினேட்டில் எடுத்துக்கணும் 3 plus sin 2x whole thing power 1 by 3 தான் dy dx ஆன்சர். ஸோ dx-ஐ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இல்லை மல்டிபிள் பை dx அப்படின்னு போட்டாலும் ஒன்று தான். ரைட், இப்போ dy இஸ் ஈக்குவல் டு இல்லை இது y dash அப்படின்னு வச்சு dy இஸ் ஈக்குவல் டு y dash ஆஃப் dx அப்படின்னு போட்டாலும் எதனாலும் ஓகே, இட் இஸ் யுவர் விஷ். 4 into cos 2x divided by 3 into 3 plus sin 2x into dx. இதுதான் அதனோட டிஃபரன்ஷியலோட ஆன்சர். Exercise 8.2ல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சப்டிவிஷன், ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் dy
for the function y is equal to e power x squared minus 5x plus 7 into cos x squared minus 1. ரைட், ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ y is equal to e power x squared minus 5x plus 7 into cos of x squared minus 1. ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன், டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன், ரெண்டுமே ப்ராடக்ட்டில் இருக்குது. இப்போ ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. ரைட், இப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா dy dx is equal to, ஸோ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் இட் இஸ், செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் e பவர் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x ப்ளஸ் 7 ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுட்டேன். அண்ட் தென் செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு சொன்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. சரி, அதான் அஷ்யூம் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ன்னு. இப்போ எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிபிள் எழுதணும். எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. 2x மைனஸ் 0 ஆன்சர் 2x into 2x. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஓவர். ப்ளஸ் cos x squared minus 1, second function as it is. First function differentiate பண்ணு. e power x, இது ஃபுல்லாவே x. e power x differentiate பண்ணு. e power x. அப்போ e power x squared minus 5x plus 7. ஸோ x ன்னு அஷ்யூம் பண்ணதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிபிள் எழுதணும். x ன்னு அஷ்யூம் பண்ணது ஸோ பவர் ஃபுல்லாகவே x squared minus 5x plus 7. differentiate பண்ணால் x squared differentiate பண்ணால் 2x minus 5x differentiate பண்ணால் minus 5 plus 7 differentiate பண்ணால் 0. இப்போ என்ன ஆன்சர் 2x minus 5. சரியா? இந்த இதில் எது காமனாக இருக்கும் அது வெளியே எடுத்துடலாம். இந்த ரெண்டு டோம்லையும் காமன் டோம் வெளியே எடுத்துடலாம். e பவர் அந்த டோம் தான் காமனாக இருக்குது, அது காமன் வெளியே எடுத்துடலாம். அப்போ e பவர் x squared minus 5x plus 7. ஸோ ட்ரூட்டாக வெளியே எடுத்தாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது? மைனஸ் 2x. இப்போ மைனஸ் 2x sin x squared minus 1. தென் இது காமனாக வெளியே எடுத்துட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்குது? 2x minus 5 into plus 2x minus 5 into cos of x squared minus 1. சரியா? எப்போயும் ஃபஸ்ட் டேர்ம் மைனஸில் இருக்கக்கூடாது, அதனால் மாற்றி எழுதிக்கிறேன், வேறு எதுவுமே கிடையாது. ரைட், ஸோ வைக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. பட் எப்போயுமே ஃபஸ்ட் டேர்ம் மைனஸில் வைக்க மாட்டோம், அதனால் மாற்றி எழுதுறேன். ரைட், இப்போ e பவர் x squared minus 5x plus 7 into 2x minus 5 into cos x squared minus 1 minus 2x sin of x squared minus 1. இதுதான் டிஃப்ரென்ஷியேஷனோட ஆன்சர். dy dx ஓட ஆன்சர். இப்போ dy ஓட ஆன்சர் வேணும் அப்படின்னா, ஸோ dy is equal to e power x squared minus 5x plus 7 into 2x minus 5 cos x squared minus 1 minus 2x into sin x squared minus 1 into dx தான் அதனோட டிஃபரன்ஷியலோட ஆன்சர். கிவன் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியலோட ஆன்சர். எக்ஸசைஸ் 8.2ல செகண்ட் சம். ஃபைண்ட் df for f of x is equal to x squared plus 3x and evaluate it for first subdivision x is equal to 2 and dx is equal to 0.1. In second subdivision x is equal to 3 and dx is equal to 0.02. First df find out பண்ணுவோம், and then கொடுத்து x value dx value substitute பண்ணா df ஓட ஆன்சர் evaluate பண்ணிடுவோம். ரைட், first given f of x ஓட ஆன்சர் f of x is equal to x squared plus 3x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா f of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் f dash of x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x plus 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் டிஃபரன்ஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா we know that df is equal to f dash of x into dx. கரெக்டுண்ணே.
இதே இல்லைன்னா df by dx போடலாம், dx கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், அப்படியே நீ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அது ஒன்றும் தப்புன்னு கிடையாது, ரைட்? ஸோ df is equal to f dash of x ஓட ஆன்சர் 2x plus 3 into dx. இதுதான் டிஃபரன்ஷியலோட ஆன்சர். ஃபஸ்ட்டு df ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க, அதனோட ஆன்சர். அண்ட் தென் ஃபஸ்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருக்காங்க if x is equal to 2 and dx is equal to 0.1, what is the df ஓட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க, ரைட்? இப்போ கொடுத்தோம் அப்படின்னா df is equal to 2 into 2 plus 3 into 0.1. 2 into 2 4, 4 plus 3 7, இப்போ 7 into 0.1. இப்போ 7 into 0.1 என்றது 0.7. அதுதான் df ஓட ஆன்சர் for x is equal to 2 and dx is equal to 0.1. and then second subdivision என்ன கொடுத்துருக்காங்க, x is equal to 3 and dx ஓட ஆன்சர் 0.02. அப்போ what is the df ஆன்சர்? அப்போ df is equal to சப்ஸ்டிட் பண்ணோம்னா df is equal to 2 into x, x ஓட ஆன்சர் 3 plus இங்கே 3 இருக்கு plus 3 into dx, dx ஓட ஆன்சர் 0.02. மல்டிபிள் பண்ணி எழுதணும்னா 2 3s are 6, 6 plus 3 9, so that equal to 9 into 0.02. மல்டிபிள் பண்ணோம் 9 2s are 18, right? இப்போ 0.18 அதான் df ஓட ஆன்சர். Exercise 8.2ல third first subdivision, find delta f and df for the function f for the indicated values of x and delta x and compare. சரியா, delta x உம் df உம் find out பண்ணி compare பண்ண சொல்றாங்க, right? So f of x is equal to x cube minus 2x squared, x is equal to 2 and delta x dx is equal to 0.5 என்று கொடுத்துருக்காங்க. First of all delta f find out பண்ணுவோம். So solution, given function மட்டும் எழுதிக்கிறேன், f of x is equal to x cube minus 2x squared. இதுதான் நம்மளோட given function. இப்போ delta f ஓட ஆன்சர் என்ன? delta f எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? f of x plus delta x minus f of x. So இங்கே x ஓட ஆன்சர் 2, delta x ஓட ஆன்சர் 0.5. இப்போ ஆட் பண்ணி எழுதணும்னா delta f ஓட ஆன்சர் delta f is equal to f of 2 plus 0.5 is nothing but 2.5. கரெக்டா? 2 இது 0.5 ஆட் பண்ணோம் 2.5 minus f of x. f of x ஓட ஆன்சர் x ஓட ஆன்சர் 2 தான், f of 2. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு delta f ஓட ஆன்சர், ரைட்? இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? f of x, x பிளேஸில் 2.5 இருக்குது. இப்போ கொடுத்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனில் கொடுத்தோம் அப்படின்னா 2.5 ஹோல் கியூப் minus 2 into 2.5 whole square. So first function இதுக்கு over minus அதே போல் 2 x இருக்கிற இடத்துல 2 கொடுக்கணும். அப்போ 2 கொடுத்தோம்னா 2 cube minus 2 into 2 square. கரெக்டா? இது அப்சர்வ் பண்ணி பாருங்க, 2 into 2 square 2 cube, 2 cube ஓட ஆன்சர் 8, 8 minus 8 ஓட ஆன்சர் 0. அப்போ இது டோட்டலாகவே 0 ஆகிடுச்சு. இப்போ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுலேயுமே காமன் டேர்ம் 2.5 இருக்குது. அப்போ 2.5 ஹோல் ஸ்கொயர்ட் காமனாக இருக்குது, இதில் எடுத்துட்டேன். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 2.5 ஹோல் கியூபில் ஸ்கொயர் போச்சு அப்படின்னா 2.5 minus 2. ஸோ மல்டிபிள் வந்து கொஞ்சம் சிம்பிள் பண்ணுறேன், வேறு எதுவும் கிடையாது. இது டோட்டலாகவே 0 ஆகிடுச்சு. ஸோ 0. 25 ஸ்கொயர் தெரியும் உனக்கு, 2.5 ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ 25 ஸ்கொயர் தெரியும். 25 ஸ்கொயர் எவ்வளோ? 625. எப்படி போடணும் அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நினைக்கிறேன். 25 2 டைம்ஸ் எழுதுவேன். அண்ட் தென் 5 5s are 25. ஸோ 2க்கு நெக்ஸ்ட் நம்பர் 3, 2 3s are 6. ஸோ எண்டிங் வித் 5 அப்படின்னா இது எல்லாமே சூட்டபிள் ஆகும். சரியா? அப்படின்னா 625ன்னு சொன்னேன். சரியா? 625 எத்தனை பாயிண்ட் டெசிமல்? ஸ்கொயரில் இருக்குது. அப்போ 2 பாயிண்ட் டெசிமல், அப்போ 6 பாயிண்ட், ரைட்? அப்போ தட் ஈக்குவல் டு இதனோட ஆன்சர் 6.25 இன்ட்டு 2.5ல் 2 போயிடுச்சு அப்படியே 0.5. அப்போது 6.525யும் 0.5யும் மல்டிபிள் பண்ணோன்னா 6.25 இன்ட்டு 0.5 மல்டிபிள் பண்ணோன்னா ஸோ 5 5s are 25க்கு 2 and 2 5s are 10 12 1 6 5s are 30 31.
எத்தனை பாயிண்ட் இஸ் இது ஒரு பாயிண்ட், இது ஒரு 2 பாயிண்ட், டோட்டலி 3 பாயிண்ட்ஸ் 1 2 3. ஸோ 3.125 இதுதான் டெல்டா எஃபோட ஆன்சர். அண்ட் தென் டிஎஃப். ஸோ டிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ டிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ கிவன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், ரைட்? ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா f dash of x. ஸோ f dash of x is equal to x cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் 3x squared, ரைட்? மைனஸ் 2x squared டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 2s are 4, 4x, கரெக்டா? அந்த இதை df by dx கூட எழுதலாம், தப்பு ஒன்றும் கிடையாது, ரைட்? ஸோ இதை இப்படி எழுதலாம், df by dx, சாரி df dxன்னு எழுதலாம், ரைட்? டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x, dx கிராஸ் மல்டிப்ளை. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிடும். அப்போ df is equal to 3x squared minus 4x into dx. இல்லை என்னோட டெஃபினிஷன் படி நான் யூஸ் பண்ண போகிறேன், ரைட்? யூஸ் பண்ணலாம். f dash of x ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அண்ட் தென் df is equal to f dash of x into dx, அது யூஸ் பண்ணாலும் இதுதான் ஆன்சர், ரைட்? dfோட ஆன்சர். இப்போ எக்ஸோட ஆன்சர் dxோட ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்தோம்னா எக்ஸோட ஆன்சர் என்ன 2, dxோட ஆன்சர் என்ன 0.5. கொடுத்து பாருங்கள், கொடுத்தோம்னா df is equal to 3 into 2 squared minus 4 into 2 into 0.5. But that equal to 2 square answer 4, 4 3s are 12, but 12 minus 4 2s are 8 into 0.5. So 12 minus 8, 4, but that equal to 4 into 0.5. 4 5s are 20, but that equal to 2.0. 20 ஒரு பாயிண்ட் இஸ் பாயிண்ட், இட்ஸ் நத்திங் பட் 2, கரெக்டானே? அப்போ டிஎஃபோட ஆன்சர் 2. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? கம்பேர் பண்ண சொன்னாங்க. இப்போ டெல்டாஃபோட ஆன்சர் 3.125, டிஎஃபோட ஆன்சர் 2. இப்போ இதுவும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் அதிகமாக இருக்குது. therefore delta f is greater than df. இது அதிகமாக இருக்குது, டெல்டா எஃப் தான் அதிகமாக இருக்குது. இதான் கம்பேர்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது.